தன் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கிற விருச்சக ராசி நேயர்களே, இந்த சித்திரை மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் உங்களை இயக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. தான் விரும்பியது அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். அப்போ என்ன நடக்க போகுதுன்ற விரும்பியது அனைத்தும் கை கூட போகிறது. 10ஆம் அதிபதி உச்சமா இருக்காருங்க. வேற என்ன வேணும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சொல்லுங்க. மே 6ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் அதிபதியோடு 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இணங்கி வேலை செய்ய போகிறார். வேற லெவலில் இருக்குங்க. ஏற்கனவே வேலை அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது நிகழ்ந்து கொண்டே இருக்குது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இன்னுமே அதிகரிக்க போகுது. சனி 4ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் 5ஆம் இடத்திற்கு போய்விட்டார். அதனால் கொஞ்சம் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனை மேலோங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. விடியலை நோக்கிய ஒரு பயணம், விடியலை நோக்கிய ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கக்கூடிய தருணமாக இருக்கிறது. இந்த சித்திரை மாசத்தை பொறுத்த வரைக்கும், கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா பயங்கரமான பீக் பீரியடா இருக்க போகுது. கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்க போகிறது. ஏன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமா இருக்கும்போது வேலை பளு அதிகமாக போகுது. அலைச்சல் அதிகமாக இருக்குமானா வேலையில் அலைச்சல் இருக்காது, ஆனால் எக்ஸ்ட்ரா லோடு எடுக்குமா இருக்கும். உங்ககிட்ட மட்டுமே கொண்டு வந்து 3 ஃபைலை எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் பாருங்கன்னு சொல்ல போகிறாங்க. வீடு இருந்தீங்கன்னா இந்திரவை தான் வந்து அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை அதிகரிக்க போகிறாங்க. வேலையாட்கள் மூலமாக டக்கு டக்குன்னு வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் லீவு போட்டு உங்களை பாத்திரம் தேக்கி வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்லேயும் கருத்துலையும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயம் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு. 5ல் போய் சனி உட்காரும்போது சிந்தனையில் தடுமாற்றத்தை கொஞ்சம் கொடுப்பார். ஓகே, 10ஆவதுக்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ராகு உட்காந்துருக்காரு, 5ஆம் இடத்துல வந்து புதன் உட்காந்துருக்கிறார், 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்கிறார். 12ஆம் அதிபதி போய் 5ல் உட்காருதுன்றது குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளை கொஞ்சம் அது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த குழந்தைகளுக்காக அதை பண்ணுவோமா, குழந்தைங்களுக்கு இது பண்ணுவோமா, குழந்தைங்களுக்கு புதுசாக ஏதாவது வாங்கி கொடுப்போமா, குழந்தைங்க படிக்கிறதுக்காண்டி அந்த வேலையை பண்ணுவோமா, குழந்தைங்களுக்கு புதுசாக பைக் வாங்கி கொடுக்கலாமா, இருக்கிற பைக்கை மாற்றுவோமா, குழந்தைங்களை அந்த கிளாஸில் சேர்ப்போமா, இந்த கிளாஸில் சேர்ப்போமா, திடீர்னு குழந்தைங்களை டான்ஸ் கிளாஸில் கொண்டு போய் விடுவோமா, இல்லை பாட்டு கிளாஸில் விடுவோமா, இந்த மே மாதத்து லீவில் அதை எப்படி சந்தோஷமாக இருந்துடலாம், நான் மட்டும் வேலையில் இருக்கேன்ல நீங்கள்லாம் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைகளை சம்மர் கிளாஸில் தேடக்கொண்டிருக்கும் முதல் ராசியாக இந்த யார் இருக்க போறா? விருச்சக ராசிக்காரர்கள் இருக்க போகிறீர்கள். ஸோ இந்த தடவை குழந்தைகளால் சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்காது. எந்த விதத்தில் வேணால் வரலாம். ஏன்னா குழந்தைகள் எந்த விதத்தில் வந்து செலவுகள் வைப்பார்கள் என்று அவர்களாலும் தீர்மானிக்க முடியாது, அடுத்தவர்களாலும் தீர்மானிக்க முடியாது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கும். சம்மர் வந்தாச்சு, வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.